வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இது எக்ஸ்ட்ரீம்லி ஹானஸ்ட். திடீர்னு திரும்பி பார்த்தா என்னது 16 வருஷம் ஆயிடுச்சா, நம்ம வந்து என்ன கிழிச்சோம் அப்படின்னு யோசிப்பேன். என்ன பண்ணுவோம் நம்ம 16 வருஷம்? ஒரு நாள் அப்படிதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணோம் நம்ம? ஓகே, ஏதோ ஒரு வேலை பண்ணோம், இவ்வளவு தூரம் வந்தோம், ஏதோ பண்ணோம், ஓகே தான். 16 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, நம்ம கோ வித் ஃப்ளோலே இருந்திருக்கோங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வேலை செட் ஆகாதுன்னு காலேஜ் படிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மா வந்து என்ன ஒரு ஆஃபீஸ்ல போய் உட்கார வைக்கணும், அங்கதான் வந்து ஒரு 3000 4000 ருபீஸ் சேலரியில உட்கார வைப்போம், பர்மனண்டா ஒரு ஜாப், அப்படிதான் யோசிச்சாங்க. எங்க அப்பா வேலையில போய் உட்காந்து எனக்கு அது செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப க்ளூலெஸ்ஸா உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சன் மியூசிக் ஹேப்பன் ஃப்ரம் அ கேர்ள் who is so dependent on my 400 rupees which my mom gave. 400 ரூபாய் கொடுப்பாங்க மாசம். ஓகே, அதுல வந்து இந்த பஸ்ல போறதோ ஆட்டோல போறதோ திடீர்னு ஏதாவது தோணுச்சுன்னா ஏதாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் லைஃப் ஓடிட்டு இருந்தது. அங்கிருந்து வரும்போது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் அஹெட் போறோம், ஏதோ ஒரு ஃப்ளோல போறோம், ஒண்ணு கிடைச்சது அதை புடிச்சிட்டு போறோம். அதுக்கப்புறம் I was able to afford to go in my like ஒரு ஆட்டோல போறதோ, பஸ்ல இருந்து ஆட்டோக்கு வருது. அதுக்கப்புறமா அங்கிருந்து வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது. அந்த செகண்ட் ஹேண்ட் கார்ல இருந்து எனக்குன்னு ஒரு கார் வரணும், ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் it just kept happening because I was concentrating on what I'll do in the immediate future. I never planned like இப்படி போயிடணும், ஒரு BMW வாங்குறேன், ஆடி வாங்குறேன், வீடு கட்டுறேன். அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு வந்து யோசிப்பேன், எப்படி தெளிவா இருக்காங்க, உனக்கு தெளிவே இல்லையேன்னு. பட் ஐம் ஹாப்பி. நம்மளோட இண்டஸ்ட்ரியில வந்து இந்த கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் வந்து நம்ம மேல போட்டுட்டே இருப்பாங்கல்ல. காம்படிஷன் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? எனிவேர் யூ கோ. யா, ஸ்கூல்ல இருந்து நம்மளுக்கு பழகிட்டாங்கல்ல, ஏய் அவன் இப்படி படிக்கிறான் பாரு, நீயும் இருக்கே. அது வந்து பேசிக்கா எல்லாரும் சொல்றான். இப்ப அதெல்லாம் சொல்லக்கூடாது, குழந்தைங்களுக்கு ட்ராமா ஆகுன்றான். அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அவன் படிக்கிறாள், அவ படிக்கிறாள், உனக்கு அவ்வளவு வராதா அப்படின்னு கேட்பாங்க தான். இட் இஸ் வெரி நார்மல். அந்த காலம்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் லைக் that's how now everything has become a problem for everyone. எது சொன்னாலுமே ஐயோ இது தப்பு, இது வந்து அதுதான். But it all happened from there, it started. So when you come to a career, like of course you will have a lot of competition, comparison. அவங்க எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, அந்த ஒரு விஷயம்லாம் வரும். But when you start taking it to head, you'll never step forward. See, ஒருத்தன் வந்து 0ல இருந்து 100க்கு போறான், ஒருத்தன் 0ல இருந்து 50க்கு போவான், ஒருத்தன் 0ல இருந்து 10 தான் போக முடியும், அதுவே முக்கி தான் போவான். அவங்களுக்கு அது ஒரு growth தான். அவன் 100 போயிட்டான், என்னால் 10 தான் போக முடியும்னா அந்த 10 தாண்டி நீ போவே முடியாது. Because you will only be dreaming about the 100 where you can go to 20. You should always be your comparison. நேத்து நான் இப்படி இருந்தேன், நான் இன்னைக்கு அதோட பெட்டரா இருக்கேனா, பர்சனலா ஹாப்பியா இருக்கேனா, நான் வந்து கண்டென்டடா இருக்கேனா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதுக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு இருக்கணும். இது ரொம்ப பிலோசாபிக்கலா தெரியும். ஆனா இப்படி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்சஸே இல்ல. ஐ டிட் ஈவன் பெட்டர், டு பி வெரி ஹானஸ்ட். Because a very loving husband, a very loving family, they love my job, they love me. So கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசா வந்து டிஃபரன்ஸே தெரியல. But when the baby happened, everything changed. அப்பதான் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன், ஓகே எல்லாமே மாறிடுச்சு. திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல ஒரு சின்ன ஒரு குட்டி ஜீவன் வந்து நம்மளோட லைஃபே திருப்பி போட்டுருச்சு. ஏன்னா எல்லாமே அவன் தான் அப்படி ஆயிடுச்சு. ப்ரையாரிட்டி நம்ம போறோம், அவனை மட்டுமே பாத்துக்கிறோம், அவனுக்கு ஃபீட் பண்ணோம், அவன் சாப்பிட்டானா, தூங்கினானா, எந்திரிச்சானா, இது பண்ணோமா, ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு. இது வாழ்க்கையே மாறிடுச்சு இல்ல அப்படின்னு வந்து யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ல கஷ்டமா வந்து ஓடிட்டே இருந்தோம், நம்ம ஏதோ ஒண்ணு சம்திங் ஆர் அதர் வி கெப்ட் டூயிங். வீட்லயே இருக்கோமே, எல்லாம் பண்றோமே அப்படின்னு தோணும். ஆனா as I tell you, I sit and think sometimes, ஏய் தங்க குடம் மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு கையில, இவ்வளவு அழகா ஒரு குழந்தை. நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேமிலி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் தானே இருக்கும். இந்த குழந்தைய பாத்துக்கிறதுல இதனால நம்மளுக்கு ஏதாவது போகுதுன்னா போட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒன்னும் இதே கெரியர்ல இருந்து நான் சாகுற வரைக்கும் ஆங்கரா இருந்து நான் பெருசா ஒன்னும் பண்ண போறல, வர வரைக்கும் பண்ண போறோம். எண்ட் ஆஃப் தி டே நமக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி லைஃப்ல இருக்குல்ல. ஸோ அவன் வந்த உடனே எல்லாமே மாறிடுச்சு. He became my top most priority and I was very happy with it. I sat and came to terms with it. This is my life, this is how it's going to be. Tomorrow when I'm going to take a job, I'll make sure that it doesn't affect my child. அவனுக்கு அந்த அட்டென்ஷன், அவனை ஸ்கூல் கொண்டு போய் விடணுமா, இப்போ கூட அவங்க முடிச்சுட்டு நான் ஸ்கூல் போய் பிக்கப் பண்ணும், அவனுக்கு சமைக்கணுமா, அவனுக்கு இது பண்ணுமா, அது மீறி எனக்கு ஒரு டைம் இருக்கா, அதுல நான் பண்ணிக்கிறேன். இதனால அவங்க மேல போயிடுவாங்க, இவங்க மேல போயிடுவாங்க, நம்ம இல்ல நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. அதையும் பண்ணிக்கிறேன், இதுவும் பண்ணிக்கிறேன். வந்தா ஓகே, வரலையா ஓகே, அவ்வளவுதான். ஓகே.